என்னோட பர்த்டே 23 மே. அதனால இதுல இருக்கிற கண்டெய்னர்ல 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கண்டெய்னரை பத்த வைப்போம். எல்லாரும் பாத்துக்கோங்கப்பா. நான் 2, 3 and 5 பத்த வைக்க போறேன். இதுல என்னென்ன ஃபுட் வருதோ அத நான் பவுல்ல போட்டு சாப்பிட போறேன். அப்படி சாப்பிட்டேன்னா நிலானி எனக்கு 100 ரூபாய் கொடுத்துடணும் சொல்லிட்டேன். என்னது இது? ஏதோ சாப்பாடு மாதிரி இருக்குது. அட, எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி. பரவாயில்லையே, பீஸ் கூட இருக்குது. நிலா, ரொம்ப தேங்க்ஸ் பா. எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். கரெக்ட்டா எனக்கு பிடிச்ச ஃபுட்டே வந்திருக்குது. நான் இத கண்டிப்பா சாப்பிடுவேன். நீ 100 ரூபாய் ரெடியா எடுத்து வச்சுக்க எனக்கு கொடுக்கிறதுக்கு. அவசரப்படாத பூஜா. இன்னும் மீதி 2 கண்டெய்னர் இருக்குதுல, அத ரெண்டுத்தையும் பத்த வை. அதுக்கு அப்புறம் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றியா இல்லையான்னு பாப்போம். இந்த கண்டெய்னர்ல கத்திரிக்காய் கிரேவி இருந்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லனா கூட வெங்காய பச்சடி இருந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா மட்டன் பிரியாணி வெறுமனே சாப்பிட முடியாதுல்ல. என்னது இது? ஐயே, இது என்னது? ஐஸ்கிரீம் வந்திருக்குது. நிலா, அப்படினா ஐஸ்கிரீமையும் பிரியாணியும் ஒண்ணா போட்டு சாப்பிடணுமா? பின்ன நான் தான் முதல்லயே சொன்னேனே, நீங்க செலக்ட் பண்ற 3 கண்டெய்னர்ல என்னென்ன ஃபுட் வருதோ அந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும்னு சொன்னேன்ல. இது என்னது? இது போங்கா இருக்குது. பூஜா, இதுல என்ன போங்க இருக்குது? நான் கேமோட ரூல்ஸ் முதல்லயே சொல்லிட்டேன்.
பண்ணிக்கலாம். பட்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல இருக்கிற பட்டர் எடுத்து சாப்பிட்டா சித்தி என்ன திட்டுவாங்க. அதனால பட்டரை நல்லா தாராளமா போட்டுக்கலாம். அப்பதான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு சூப்பர் காம்பினேஷன் ஃபுட்டா வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரியோ ஃபுல்லா பட்டர் ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த அணியை நம்ம அப்படியே அலேக்கா எடுத்து சும்மா பரவலா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளே சாப்பிடணும். யாருக்கும் கொடுக்க கூடாது. வியர்ட் ஃபுட் சேலஞ்ச்ல இந்த மாதிரி வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து விளையாடின எல்லாருமே நம்மளுக்கு வந்த காம்பினேஷனை பார்த்து வயிறு எரிறாங்க. அவங்க வயிறு எரியறதுனால அந்த எரியிற ஸ்மெல் இங்க வரைக்கும் வருது. யம்மி யம்மி டேஸ்டா இருக்கு. அப்பாடா, இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்ட சாப்பிடணும்னு என்னுடைய ரொம்ப நாள் கனவு. நான் ஷார்ட்ஸ்ல தான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு தான் என் ஆசை நிறைவேறிருக்கு இந்த நிலாவால. ஆமா லில்லி, நீ கேம் விளையாட வரல? என்ன வண்டியை விட்டு இறங்க மாட்டற? வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்க? வாயேன், நான் என்ன லூசா? உன்கிட்ட 100 ரூபாயை கொடுத்துட்டு இந்த மாதிரி கண்டதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கு? எனக்கு என்ன தேவையோ அந்த 100 ரூபாய்க்கு நானே கடையில போய் வாங்கி சாப்பிட்டுப்பேன். 10 ரூபாய் இருந்தா டெய்ரி மில்க் சாப்பிடுவேன். 20 ரூபாய் இருந்தா பானிபூரி சாப்பிடுவேன். 30 ரூபாய் இருந்தா ரோடு கடை காளான் சாப்பிடுவேன். இதே 50 ரூபாய் இருந்தா பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவேன். 70 ரூபாய் இருந்தா பாவ் பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவேன். 80 ரூபாய் இருந்தா சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுவேன். இதே 100 ரூபாய் இருந்தா நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸே வாங்கி சாப்பிடுவேன். யார்கிட்டயே இந்த மாதிரி 100 ரூபாய் காசு கொடுத்து கண்டதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. என்ன லில்லி, நீ கேம் விளையாட வரலையான்னு ஒரு வார்த்தை தானே கேட்டேன். அதுக்கு என்னமோ நீ பக்கம் பக்கமா இவ்ளோ டயலாக் பேசுற? இதே நம்ம கிளாஸ் டீச்சர் கேள்வி கேட்டா மட்டும் ஃபெவிகால வாயில ஊத்தி ஒட்டின மாதிரி அப்படியே வாயை மூடி வச்சிருப்ப. என்ன எல்லாரும் ரெடியா? சீக்கிரம் வாங்க, இப்ப நான் பத்த வைக்க போறேன். இங்க ஒருத்தி நான் கேம் விளையாட நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க என்னடா மசமசன்னு பேசிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. என்னோட லக்கி நம்பர் பாத்தீங்கன்னா 1 5 அப்புறம் 6. அதனால இந்த 3 நம்பரையே நான் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் பத்த வைக்கிறேன். ஹை மேகியா? ஓகே ஓகே, எனக்கு மேகி ரொம்ப பிடிக்குமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது கூட வேற என்ன வருது? நம்மளோட நெக்ஸ்ட் லக்கி நம்பர் 5. அதனால 5 நம்பர் கண்டெய்னரை பத்த வைக்கலாம். கடவுளே கடவுளே, இதுல ஏதாச்சும் சாஸ் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இல்ல சீஸ் ஏதாச்சும் வந்தா கூட மேகில போட்டு சாப்பிட்டுருவேன். என்னது இது? பச்சை கலர் கவர் வந்திருக்குது. என்னது? ப்ரூவா? ஐயே, இது என்னது? மேகியோட இதை எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும்? மேகியோட எப்படி காபி தூளை மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும்? அடச்சே, காபி தூள் நான் தனியா கொடுத்தவள சாப்பிட்டுருவேன். டேஸ்டா தான் இருக்கும். ஆனா மேகியோட எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது? சரி, நம்மளோட அடுத்த லக்கி நம்பர் 6. அதனால 6 நம்பர் கண்டெய்னரை பத்த வைப்போம். என்னது இது? எல்லாமே எரிஞ்சு போச்சு, நடுவுல மட்டும் எரிய மாட்டேங்குது.
ஆலிஸ் டோன்ட் வரி, காட் நம்ம பக்கம் இருக்காரு. தைரியமா நீ பர்ன் பண்ணு, கண்டிப்பா உனக்கு நல்லதா நடக்கும். நடந்துச்சு எல்லாருக்கும் நல்லதா தான் நடந்துச்சு. நீ பாத்து தானே இருந்த, அதே மாதிரி தான் ஆலிஸ்க்கும் நடக்க போகுது பாரு. ஆலிஸ் பேசாம இந்த மூணுத்தையும் நீ ஒண்ணாவே பத்த வச்சிரேன். எஸ் லூபி யூ ஆர் கரெக்ட். ஓ காட், ஃபர்ஸ்ட் கிசான் ஜாம் வந்திருக்குது. ஓ நோ, நெக்ஸ்ட் சமோசா வந்திருக்குது. ஓ வாட் இஸ் திஸ், லாஸ்ட்ல கூல் ட்ரிங்க்ஸ் வந்திருக்குது. ஓ மை காட், ஓ மை காட், இந்த மூணு காம்பினேஷனை எப்படி சாப்பிடுறது? இந்த ஜாமியும் கூல் ட்ரிங்க்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், பட் இதோட சமோசாவை எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும்? சமோசா காரமா இருக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்வீட்டா இருக்குமே. நானே நல்லா வந்து மாத்திக்கிட்டேன். ஆலிஸ் இப்போ நீ சாப்பிடுறியா இல்ல எனக்கு 200 ரூபீஸ் கொடுக்கறியா? நோ நோ, லெட் மீ ட்ரை. நான் நினைச்ச மாதிரி ரொம்ப வியர்டாலாம் இல்ல, நான் இத ட்ரை பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஓ இது ஆனியன் சமோசாவா? வெரி நைஸ். நோ ப்ராப்ளம் ஆலிஸ், நீ இந்த பீஸாவை கெச்சப்ல தொட்டு சாப்பிட்டு அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பல, அதே மாதிரி நினைச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்படி தான் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும், அப்பதான் சமோசால இருக்க காரம் தெரியாது. சூப்பர், இந்த பிரவுன் ரெட் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த கிறிஸ்பி பிரெட் மேல ஜாம் தடவுன மாதிரி இருக்குது பார்க்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த கூல் ட்ரிங்க்ஸ். ஓகே, இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓ நோ, இப்பதான் இத பாக்கும்போது ரொம்ப வியர்டா இருக்குது. ஓ மை காட், ஓ மை காட், how I am going to try this. இத எப்படி சாப்பிட போறேன்னு எனக்கே தெரியல. ஓகே, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். let me try. oh my god, what is this? ஆலிஸ் டேஸ்ட் எப்படி இருக்கு ஆலிஸ்? ஏ லூபி, அவ என்ன நேத்து வச்ச மீன் குழம்புல இன்னைக்கு சுட்ட இட்லில தொட்டு சாப்பிடுறா. இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணத பார்த்தாலே வாந்தி வர மாதிரி இருக்குது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உனக்கு பார்த்தாலே தெரியாது, இத வேற டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு கேக்குற? லூபி, உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீ வந்து டேஸ்ட் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் நான் எப்படி சஃபர் பண்றேன்னு. இத